பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு அருமையான ஒரு ஆராதனைக்குள்ளாக கடந்த உண்மையில் நல்லா இருந்தது. ரியலி தி பிரசன்ஸ் வாஸ் வெரி குட். கடவுளுடைய அபிஷேகம் எல்லோருமே நிறைவாக இருந்தது. எல்லோரும் உண்மையில் நல்ல ஒரு ஆர்வத்தோடு பங்கேற்றதுக்கு நன்றி. நம்ம இப்போ இறை வார்த்தை பயிர்களுக்குள்ளாக போவோம். இப்போது கடந்த வாரங்களே நம்ம கேட்ட ஒரு சில இறை வார்த்தைகளை பற்றி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டில் ஒரு போலிங் பண்ணலான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே கேட்ட கொஷின் தான் திரும்பி ஒரு முறை உங்களுக்கு கேட்கலான்னு இருக்கிறேன். My dear brothers and sisters, I'll just put couple of questions which we already discussed just to know how much you are able to grasp so far. So the first question is, when a person die, his dash goes to heaven. ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவனுடைய எந்த பார்ட் மோட்சத்துக்கு போகிறது, அதான் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் போல் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதில் ஏதோ நீங்கள் கரெக்ட் ஆன்சர்னு ஃபீல் பண்ணிங்களோ அதை சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, குட் குட் குட், நைஸ் நைஸ். 25 பேர் போல் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட். ஓகே, 20, 30, 32, 34. ஓகே, 34 பேர். ஓகே, 35. சப்போஸ் போல் பண்ண முடியாதவங்க சேட்டில் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, குட். ஒரு சிலர் போட முடியலன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, பரவாயில்ல. I'll just share the polling. எனக்கு என்ன ஆன்சர் என்னென்னா, இப்போ நம்ம இறக்கும்போது நம்மளுடைய ஸ்பிரிட் சோல் சேர்ந்து தான் போகுது இல்லையா? தனியாக நம்முடைய ஆத்மா தனியாகவும் ஆவி தனியாகவும் போகிறது கிடையாது. விண்ணிலிருந்து வந்த உயிர் விண்ணுக்கும் மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கும் போகுதுன்னு தான் பைபிளில் இருக்குது. அப்போ நம்ம இறக்கும்போது நம்மளுடைய சோல்னும் போது இட் இன்க்ளூட்ஸ் ஸ்பிரிட் ஆல்சோ. ஆத்மானும் போது அது ஆவியும் சேர்ந்தது தான். ஆத்மா வேற ஆவி தனியின் செப்பரேட் ஐட்டம் கிடையாது. இட்ஸ் ஒன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். கடவுளுடைய வார்த்தை மாத்திரம்தான் அதை பிரிக்க முடியும். ஸோ கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா சேர்ந்து தான் போகுது. பட் ஆத்மான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. பட் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். கொஷின் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டதுனால, when we say soul is going, yes, soul and spirit together it goes. அதனால் தனியாக ஆத்மா போயிட்டு ஒரு மனிதனுடைய உயிர் போயிட்டு ஆத்மா மட்டும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. இல்லை ஆத்மா போயிட்டு உயிர் மட்டும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஆத்மாவும் ஆவியும் இணைந்தே செல்கிறது. Praise the Lord. Hallelujah. ஓகே, சவுண்ட் கேட்கலையா? ஓகே, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? I just want to know how is your response. Are you able to hear my voice? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஓகே, thank you. Fine. Okay, let's go ahead. I'll just ask one more question so that நம்மளுடைய பேசிக்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னாச்சு? ஸ்டாப். ஓகே, நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது இது நான் அல்ல, நான் வாழும் வீடு அப்படின்னு சொல்கிற அந்த வீடுன்றது எதை குறிக்குது? ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இது நான் அல்ல, நான் வாழும் வீடு. வீடு என்பது எதை குறிக்கிறது? This is not me. When you see your face in the mirror, I told you to practice this. Tell in front of the mirror that this what I am seeing in the mirror is not me. It is my tent. Anytime I will leave this tent and go to heaven. So the tent refers to what? I hope everybody is able to see the poll. And okay, what is the tent? நம்ம உடல் வந்து டென்ட்னு சொல்கிறோம் இல்லையா? I'll just end the poll. Almost 33 people are done. இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகே, most of the people said the answer correct. பட் ஒரு சிலர் வந்து இன்னும் ஆத்மா ஆவின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணாடியில் பார்க்குறது நம்மளுடைய உடல் இல்லையா? அந்த உடல் என்பது நம்ம தங்கி இருக்கிற கூடாரம். நான் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஸ்பிரிட்டை ரெஃபர் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். இங்கே இப்போ வேணாம்.
ஓகே, சரி. அடுத்த ஒரு கேள்வி போகலாமா? தேர்ட் கொஷின். நம்மளுக்கு ஃபெய்த் எப்படி வருது, விசுவாசம் எப்படி வருது அப்படின்றது ஒரு சின்ன கேள்வி. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹவு த ஃபெய்த் கம்ஸ். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எதனால் வருகிறது? திருப்பலிக்கு போகிறதுனால வருதா, ஜெபமாலை செய்கிறதுனால வருதா, இல்லை இறை வார்த்தையை படிக்கிறதுனாலே கேட்குறதுனாலே வருதா? குட். ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஹேவ் given a correct answer. Praise the Lord. We cannot bright. Okay. Bright, just check your voice. ஓகே, இந்த கொஷனுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, இறை வார்த்தை கேட்கும்போது தான் நம்மளுக்கு நம்பிக்கை வருகிறது. ஓகே, இப்போது எஸ் பிரைட், ஜஸ்ட் செக் யூர் வாய்ஸ். ஸ்க்ரீனில் இருக்கிறது பிரதர் ஆண்டனி கிங் பிரைட் ஃப்ரம் சென்னை. என்னுடைய அண்ணனுடைய பையன் அவர், மை பிரதர்ஸ் சன். எனக்கு வந்து தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷும் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சில நேரத்தில் சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நியாயமான கம்ப்ளைண்ட். அதனால் ஹீ வில் ட்ரான்ஸ்லேட். நான் தமிழில் பேசுவேன், அவர் இங்கிலீஷில் பேசுவார், அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, குட். ஓகே, நான் இப்போது கொஸ்டின் ஓரளவு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, நல்லது. நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கும்போது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அப்போது இதில் நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரைட், அதுக்கப்புறம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. ஸோ 2 கொரிந்தியன்ஸ் 5:17 ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்ம புதிய படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம், பழையன எல்லாம் கழிந்தன எல்லாம் புதிதானது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போது இதில் என்னென்னலாம் புதுசாச்சுன்றதை நம்ம பார்க்கணும். பைபிள் பிரகாரம் பார்த்தா பழையன எல்லாம் கழிந்தன எல்லாம் புதிதாயின. அப்போது நம்ம 3 போர்ஷன் நம்மளுக்கு சொன்னோம், ஸ்பிரிட், சோல், பாடின்னு சொல்லிட்டு. இதில் 3மே புதுசாகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் ஒரு மாற்றமும் இல்லை இல்லையா? நம்ம ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது, கடவுளுக்குள்ள நம்ம திருமுழுக்கு எடுக்கும் பொழுது நம்முடைய உடலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போது உடல் மாறலை. அதே மாதிரி நம்முடைய மனசில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இப்போ ஒரு தியானம் போய் வரும்போது ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, இருந்தாலும் ஒரு சில மன கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள்லாம் இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்போ நம்ம சோலும் கம்ப்ளீட்டாக மாறலை, நம்மளுடைய சோல் கம்ப்ளீட்டாக மாறலை, பாடியில் ஒரு சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியல. அப்போ உண்மையிலே கம்ப்ளீட்டாக மாறினது நம்முடைய ஸ்பிரிட் தான். அந்த 2 கொரிந்தியர் 5:17 ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. அப்போ அந்த பழையன கழிந்ததுன்னும் போது ஆவி வந்து கம்ப்ளீட்டாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அ பிராண்ட் நியூ ஸ்பிரிட், கம்ப்ளீட்டாக புதிய ஒரு ஆவியை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மளுக்கு இந்த 3 ஆவி தான் கம்ப்ளீட்டாக புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். So when you see in scriptures, Corinthians 2, chapter 5, verse 17, the Bible says that you are completely new. The old you is completely discarded and you are completely new. What do we see here is that man is of 3 portions, the body, the spirit and the soul. And when we go to a retreat, what we see is that the soul is being healed, but we don't see a lot of changes in our body. And what the Bible says is that you are completely new. It means that your spirit is the one that is completely renewed. It is not repaired. You are given a fresh and new spirit. Praise the Lord. Okay, எல்லாருக்கும் கேட்க முடியுதா?
ஷார்ட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ரீகால். ஓகே ஓகே சரி. இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வாய்ஸ் ஓகேயா இருக்கா எல்லாருக்கும்? இஸ் இட் ஓகே? ஜஸ்ட் கிவ் யூர் ஃபீட்பேக். இங்கிலீஷ் இஸ் ஓகே இல்லையா? வாய்ஸ் கம்மியாக இருக்கா? How about others? Just can you chat please? Are you able to hear when yes, it's okay. Okay, voice not clear. Agra sister, Kishan, okay, low. I think maybe you have to come little close and speak this. Let's try once again. Okay, next we'll see 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஓகே, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாத வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். The Bible says, for you have been born again, not of perishable seed, but of imperishable, through the living and enduring word of God. ஓகே, இதில் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, அழியக்கூடிய வித்தினால் அல்ல. அப்போ நம்ம முதல்ல பெற்றோர்களால் பிறக்கும்போது அழிந்து போகக்கூடிய ஒரு வித்தால் பிறக்கிறோம். அதனால தான் நம்ம உடல்லையும் நோய் வருது, மனதிலையும் நோய் வருது, ஈவன் ஸ்பிரிட்லேயும் பர்ஃபெக்ட் ஸ்பிரிட் கிடையாது நம்மளுக்கு. தாவீது சொல்கிறார் இல்லையா, நான் தாயின் கருவில் உருவாகும் போதே பாவத்தோடே உருவானேன்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்பிரிட்டும் கரப்டட் தான். அது வந்து முதல்ல you need to understand first that when you are born of a man and woman or parents here, you are born of a perishable being. So that's the reason the body becomes perishable, and same thing happens to the spirit and your body. Okay, as David says, you are conceived of sin, so your body will be perishable. அப்போ நம்ம ஆவிக்குள்ள பிறக்கும்போது என்ன ஆகுது? அழியாத வித்தாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையால பிறக்கிறோம். So when you are born of the spirit, you are born of incorruptible, imperishable seed of God. ஸோ அந்த இறை வார்த்தை என்ன கொடுக்குது நம்மளுக்கு? அழியாத நிலை வாழ்வை கொடுக்குது. ஜீசஸ் அப்படி தான் சொல்கிறார் இல்லையா, நான் வாழ்வு கொடுக்க வந்தேன், அதுவும் நிறைவான வாழ்வை கொடுக்க வந்தேன், நிலை வாழ்வை கொடுக்குறார். ஸோ இறை வார்த்தையினால் நம்ம புது படைப்பை மாற்றப்படுறதுனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கும் அழிவே கிடையாது. This is what the word of God said, that you are born of spirit and will become incorruptible, imperishable. That's what Jesus says, I have come here to give life and life for eternity. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரியணும். எப்போ நம்ம வந்து ஆண்டோடைய வார்த்தையால் பரிசுத்தாவி நம்ம மேலே, பரிசுத்தாவின் உதவியோடு நம்ம புது படைப்பாக மாற்றப்படுறோமோ, இதை நம்ம கரெக்டாக விசுவசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரும். When we receive the Holy Spirit through the word of God, we will have a lot of changes in our daily lives. Praise the Lord. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பிரிட் இஸ், நம்ம ஸ்பிரிட் வந்து முழுக்க பர்ஃபெக்ட். ஆனால் சோல் வந்து நம்மளுக்கு நம்ம மைண்டில் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் நம்முடைய பிரச்சனை. இப்போ ஒரு காரில் இன்ஜினை கம்ப்ளீட்டாக புது இன்ஜின் வச்சுட்டு பாடி வீக்காக இருக்கிற மாதிரி தான் நம்மளை இப்போது கடவுள் ஞானஸ்தானத்தில் உருவாக்கியிருக்கிறார். So you need to understand a very important thing here. Your spirit is perfect, but the soul, the mind can be corrupted, it can be perished. It's equivalent to having a very good engine and with the whole body of a car. Okay. That's how God has made you into the package. ஓகே, ஸோ இப்போ ஒரு காரில் இன்ஜின் தான் மோஸ்ட் வேல்யூபிள் திங் இல்லையா? ஸோ இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக கடவுள் புதுசாகிட்டார், நம்மளுடைய ஸ்பிரிட் கம்ப்ளீட்டாக புதுசாகிட்டார். இப்போ நம்ம மைண்டில் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஸ்பிரிட் புதுசாகிடுச்சுன்றதை நம்ம மைண்ட் ரினியூவ் பண்ணோம்னா ஸ்பிரிட்டில் இருக்கிற பவர் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சோலுக்கும் பாடிக்கும் பாஸ் ஆகி வரும். ஸோ த ஃபுல் பவர் இஸ் தேர் இன் யுவர் ஸ்பிரிட். முழு வல்லமை ஆவியில் இருக்குது. முழு வல்லமைன்னும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? அவருடைய வார்த்தையால் தான் நம்ம புது படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். பரிசுத்தாவியுடைய முழு வல்லமை நம்முடைய ஆவியில் இருக்குது. இப்போது இது எப்படி, நான் ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகி வரும்போது நம்ம டேப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி, அந்த டேப் வந்து நம்முடைய மைண்ட். எப்போ நம்ம மைண்ட் ரினியூ ஆகுதோ, எப்போ நம்ம டேப் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேங்க்லேருந்து தண்ணி வரும். ஸோ நம்ம மைண்டு தான் அந்த டேப்.
எப்போ அந்த மைண்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரினியூ பண்ணுறோமோ அந்த வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகி நம்ம சோல்லேருந்து பாடிக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். It is very similar to this example where a car, the most important part of a car is the engine. Similar to that, the most important, thing for a human is a spirit. When your spirit is good, it will transfer everywhere. So Jesus Christ has renewed your spirit and has given you the Holy Spirit in your spirit so that it should flow into your body and your soul in healing and making it powerful across. If we see more of an example, let's see, take as a water tank, and your mind is like the tap where you could flow, and you can open it to flow the water. Similar to that, when you open up your mind, the spirit, the power of the spirit will flow inside your life. Okay, Brother Nathan is telling he is not able to hear, and Sister Agra is also saying she is not able to hear. Okay, in that case, I will check for one more headset. Yeah, still that time I will continue then. Yeah. Okay. I'll just repeat it once again, Sister Agra. Yeah. See, the spirit is completely renewed, so you have a full power of the Holy Spirit in your spirit. In your spirit, it's completely new. It is not just new. Jesus is inside of your spirit, and the Holy Spirit inside of your spirit. So your spirit has a full energy. There's nothing you have to add. But our mind is still the old. What our mind says? Our mind says, okay, pressure, tension, worries, all those things are still there, because what changes happened in your spirit you cannot feel. This is what we learned in the first class, because spirit is, there is no feeling in the spirit. Whatever changes happen in our spirit we cannot feel. That is the biggest problem. We can understand what changes happen in the spirit only by faith and from the word of God. Is it clear? So even though our spirit become completely new, we don't know what happened in the spirit. We don't feel. That is why we still think that we are weak, we are too much worried, we have pressure, work pressure, and all those things are still there, because we really don't feel the changes happen in the spirit. Praise the Lord. நான் தமிழ் ஒரு முறை சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய ஆவி புது படைப்பாக மாற்றப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து வார்த்தை வந்து நம்முடைய ஆவியில் தான் போய் சேஞ்சஸ் பண்ணுது. ஸோ நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுது. ஆவி வந்து கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூ. ஜீசஸ் இஸ் தேர் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஃபுல் பவர் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு மேலே அங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் லேக்கிங் இன் யுவர் ஸ்பிரிட். ஸ்பிரிட் நம்முடைய ஆவி வந்து கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் அண்ட் இட் இஸ் ஃபுல்லி பவர்ஃபுல். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுடைய ஆத்மா தான் ப்ராப்ளம். அதாவது நம்முடைய மைண்டு தான் மெயினாக ப்ராப்ளம். இது எப்படின்னா, நீங்கள் வாட்டர் டேங்கில் ஃபுல் தண்ணி இருந்தால் கூட டேப் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகாது. இப்போ நம்ம மைண்டு தான் க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணுது? இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை, நம்முடைய தோல்விகளை, நம்முடைய நிராசைகள், இதை தான் நம்ம மைண்டில் இருக்குது. நம்முடைய சுச்சுவேஷன்ஸ், நம்ம இப்போ ஒரு சப்போஸ் ஹெல்த் இஷ்யூனா ஹெல்த்தில் உள்ள ப்ராப்ளம், இதை தான் மைண்ட் திங்க் பண்ணது தவிர ஸ்பிரிட்டில் ஜீசஸ் என்ன பண்ணியிருக்கான்றது நம்மளால் யோசிக்க முடியல. ஸோ தட் இஸ் வேர் த மைண்ட் இஸ் க்ளோஸ்ட். அந்த ஸ்பிரிட்டில் உள்ள பவர் நம்முடைய சோல் வழியாக பாடிக்கு பாஸ் ஆக மாட்டேங்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைபிள் 2 பேதுரு 2வது அதிகாரம் 24வது 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறீர்கள்னு இருக்குது. 1 பேதுரு 2:24. பிரைட் இதுலேருந்து நீ தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். 1 Peter 2:24. ஓகே. ஸோ 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா அதில் கடைசி வார்த்தை இப்படி இருக்குது, நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறீர்கள். அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம உலகத்தில் இப்போ பிறக்க போகிற எல்லாருடைய நோய்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் சுமந்து தீர்த்து விட்டார்ன்னு இருக்குது. நோய்கள் குணமாயிடுச்சுன்னு இருக்குது. இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹீல்ட். நீங்கள் ஏற்கனவே குணமாக்கப்பட்டீர்கள்னு இருக்குது. எஸ் பிரைட். Praise the Lord. Yes.
வால்யூம் கம்மியாக தான் இருக்குப்பா. Is it okay now? Now it's better. Yes. Okay. No, I did not catch the last portion you said. Trying to unmute here. என்ன வந்து நம்ம பேசுனது டக்குன்னு 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். தட் மீன்ஸ் உலகத்தில் உள்ள எல்லாருடைய நோயும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் ஏற்கனவே குணமாகி இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு 1 Peter chapter 2 verse 24, the Bible says that we are healed because of his wounds, which means that this is a past tense. The word clearly says that we are already healed, meaning that we have been healed and it is a done deal. ஸோ இயேசு கிறிஸ்துவ தழும்புகளால் ஏற்கனவே குணமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம பாடியில் இப்போ ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாடியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது. ஸ்பிரிட்டில் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்ட். பட் நம்ம பாடியில் பெயின் இருக்குது. மைண்ட் என்ன சொல்லுது, இன்னும் குணமாகலைன்னு சொல்லுது. ஆனால் ஸ்பிரிட் என்ன சொல்லுது, இட் இஸ் ஆல்ரெடி ஹீல்ட். ஸோ திஸ் இஸ் வேர் த ரியல் ஃபைட் கம்ஸ். ஒன் இஸ் அவர் பாடி சேஸ் ஐ ஆம் நாட் ஹீல்ட் and our mind says yes, pain is there, so it's not healed, but the spirit says you are completely healed. இதுதான் உண்மையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய போராட்டம். நம்முடைய ஸ்பிரிட்டில் இருக்கிறது ட்ரூத், நம்ம பாடி சொல்கிறது ஃபேக்ட். நம்ம மைண்ட் வந்து இப்போது பாடி சொல்கிறத நம்புறதா ஸ்பிரிட் சொல்கிறத நம்புறதா, இந்த போராட்டம் தான் ஒரு கிறிஸ்தனுடைய முக்கியமான போராட்டம். The spirit says that you are healed, but the body says that you are still suffering. And what the spirit says is the truth, and what the body says is the fact. Now this is what a Christian has to go, either to believe what the spirit says or to accept what he says. This is a Christian a battle in his own mind. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது நம்ம வந்து விசுவாசம் நம்ம பேசுகிறோம், பட் நம்மளுடைய விசுவாசம் உண்மையிலே இப்படி தான் டெஸ்ட் ஆகுது. நான் இப்போ யாராவது கேட்டால் நம்மளுக்கு விசுவாசம் இருக்குன்னு, எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. இங்கே விசுவாசம் இல்லாமல் யாரும் நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. we all have faith, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. பட் this is how our faith is being tested. Everyone says that we have faith, but we are this is how everyone's faith is being tested. If I ask, do you have faith, everyone would definitely say that they have faith in Jesus, but this is how your faith is being tested. ஓகே, புனித சின்னப்பர் சொல்கிறார் இல்லையா, நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற போராட்டம் எல்லாமே நம்மளை விசுவாசத்துக்கு உள்ள போராட்டம் தான். நம்ம லைஃப்பில் அது ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எனி ப்ராப்ளம், it all relates to our faith. It is a testing for our faith. How we can overcome only by the faith தான். Yes. As St. Paul says that I have fought a good fight and I have saved my faith. In our daily lives we go through this fight where we have to go by faith or go by what your body says, and you need to have faith and move forward. ஓகே, நான் இப்போ வந்து ஃபேக்ட்னா நம்மளுடைய தமிழ் என்ன பிரதர் ஃபேக்ட் இருக்கு? ஓகே, நம்ம கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, நம்முடைய 5 சென்சஸில் நம்ம ஃபீல் பண்ணுறத வந்து ஃபேக்ட்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ட்ரூத்துனா அழியாதது தான் ட்ரூத். நம்ம சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒன்று சொல்லிவிட்டு மாற்றி சொல்கிறது பொய் சொல்கிறாங்கன்னு, அந்த பொய் உண்மை கிடையாது. ட்ரூத்துடைய ரியல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எது மாறாததோ எது அழியாததோ அதுதான் ட்ரூத். So what is fact? Anything that is tangible and that can be accommodated within the 5 senses of a human is a fact. And what is truth? Truth is something that is destroyed, that cannot change, and that is true. ஓகே, அப்படி பார்க்கும்போது எது உண்மை? நம்ம ஜீசஸ் வந்து பிலாத்துகிட்ட பேசும்போது சொல்கிறாரு, உண்மைக்கு சான்று பகரவே நான் வந்தேன்றாரு. பிலாத்துக்கு உண்மைனா என்னன்னு புரியல இல்லையா? உண்மைனா என்னது? ஜீசஸ் எதுக்கு வந்தார்? பிதாவுக்கு சான்று பகர வந்தார். எது மாறாததோ, கடவுள் தான் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது. அப்போ ட்ரூத்துன்னு சொல்லும்போது இறை வார்த்தையை குறிக்குது, ஜீசஸை குறிக்குது, பிதாவை குறிக்குது. So Jesus said in front of Pilate, I have come here to bear witness to the truth. And what is truth here? Truth refers to the word of God, Jesus Christ and Father here.
ஓகே, ஸோ ஃபேக்ட் என்னது அப்போது? ஃபேக்ட்ன்றது நம்மளுடைய 5 சென்சஸில் நம்ம பார்க்குறது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாடி சேஸ் மை பாடி இஸ் பெயினிங். ஸோ மைண்டில் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது, உடம்புல இருக்கிற வலி மைண்டில் ஃபீல் பண்ண முடியுது. பட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் இன் த ஸ்பிரிட் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்ட். கிளியர்? ஸோ விச் இஸ் ட்ரூத்? I'm asking you a question, you can type. Now the body says I have a pain and mind says yes, I'm able to feel the pain, I'm tired, it is unbearable. But the spirit says you are healed. So which is truth? You can type in the chat. Yes, Bright, go ahead. Oh, na English la pesiten. Sorry. Okay. அப்போ நம்முடைய உடல் என்ன சொல்லுது? வலிக்குதுன்னு சொல்லுது. ஆனால் மனசும் என்ன சொல்லுது? ஆமாம் வலிக்குது, பெயின் தாங்க முடியலன்னு சொல்லுது. ஆனால் ஆவி என்ன சொல்லுது? நீ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாயிட்டேன்னு சொல்லுது. அப்போ எது உண்மை இதில்? So what is the truth here? Your body says it is really paining, it is like painful, you are very tired, and your mind also accepts that you are sick, you are tired, and it's like very painful for you. Now what is the truth? The Spirit says that you have been healed by the wounds of Jesus Christ. So now what is the truth now? Could you please go ahead and answer? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய போராட்டம். நம்ம வந்து இப்போ வாயில் சும்மா சூப்பராக சொல்லிவிடுவோம், ஓகே ஸ்பிரிட் தான் ட்ரூத்துன்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலே நம்ம உடம்புல பெயின் இருக்கும்போது நம்ம எதை நம்புகிறோம்? சரி, நம்ம வலிக்குதுன்னு சொல்கிறோமா இல்லை வலிக்கலன்னு சொல்கிறோமா? இதுதான் கேள்வி. So this is the battlefield that is in everyone's mind. Either we have to go with what your body says, or we have to be faithful and accept what the Spirit says. So here is a real fight for every Christian. Are we going through the Spirit, or are we going through what your body says to you? சரி, நீங்கள் இப்போது எதை நம்புறீங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து கை வலிக்குதுல பெயினாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபேக்டை தான் நம்புறீங்க, ஃபெய்த் சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ that will tell நீங்கள் எதை நம்புறீங்கன்னு சொல்லிட்டு. Do you know how to identify whether you are being led by spirit or body? It is by how you proclaim and say. If you confidently say that you have no problem and you are healed, then you are being led by the Spirit. And if you start saying that your body is paining, you are being really tired and you are not well, then we know that it comes from the body in fact. Praise the Lord. அப்போ இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்றது தான் நம்ம இந்த இன்னைக்கு இல்லை ஒரு 1 or 2 days செஷனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது? முதல்ல இது எப்படி இப்போதைக்கு ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஐ வில் டெல் யூ ஹவு டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பிரிட்டில் என்னென்னலாம் நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு நம்முடைய மனசை நம்ம ரினியூ பண்ணணும். இதை பிலீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் நம்முடைய பாடியில் நம்ம லைஃப்பில் ஃப்ளோ ஆகும். What we are going to see is that how to overcome this battle, how to follow the Spirit, and we'll be seeing in today's session and also on the few forthcoming sessions on how to follow the Spirit and how to expect the power to flow from the Spirit into your body. Praise the Lord. இப்போ நம்ம 1 பேதுரு 1:23 பார்த்தோம். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியாத வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் புது படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நம்மளுடைய பிறப்பு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, நம்ம ஒரு புது படைப்பாக மாறி இருக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இப்போது சில நோய்கள் வந்து பெற்றோர்கிட்டேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? டயபெட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்றாங்க. இப்போது இதெல்லாம் ஜெனட்டிக்காக டாக்டர் மெடிக்கலாக கரெக்டு. பட் ஒன்ஸ் யூ born again, who is your father? Your father is God the Father, and you born through the word of God. அதில் அழிவற்ற உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையால் நம்ம புது படைப்பாக மாற்றப்பட்டிருக்கோம். அப்போது இந்த ஜெனட்டிக்கில் வந்து எந்த நோய் நம்மளை டச் பண்ண முடியாது உண்மையில் நம்ம விசுவசித்தோம்னா. Praise the Lord. The Bible says in 1 Peter that you are born of an imperishable seed by the word of God. The science says that
you get sickness or you get disease from genetically from your parents. For example, diabetes that you get from your parents. But the Word of God says that you are born of an imperishable seed, meaning that there is no more sickness in your body, and we'll be seeing that today. Okay, how many of you believe that you are born again? I want to know that. எத்தனை பேர் நீங்கள் மறுபடியும் ஆவியில் பிறந்திருக்கீங்கன்னு விசுவசிக்கிறீங்க? I do. One person said, okay, good. You can type. எத்தனை பேர் நாங்கள் மறுபடியும் ஆவியில் பிறந்திருக்கிறோம்? நான் போல் இது பண்ணல, பட் யூ கேன் டெல். ஓகே, எத்தனை பேர் இன்னும் நான் ஆவியில் பிறக்கலைன்னு நினச்சவங்க தயவுசெய்து போடுங்க பார்க்கலாம். நவ் த கொஸ்டின் இஸ் சேஞ்ச். எத்தனை பேர் இன்னும் பரிசுத்த ஆவியில் கடவுளால் நாங்கள் அதை மறுபடியும் நான் இன்னும் பிறக்கவில்லை, born again ஆகலைன்னு நினைக்கிறவங்க போடலாம். How many of you can say that you are not born again? The question has been reversed to you. If you feel that you are not born again, please give your answers on the chat. Okay, so everybody feels that எல்லாருமே நீங்கள் நம்ம மறுபடியும் கடவுளுக்குள்ளே பிறந்துட்டுன்றதை விசுவசிக்கிறீங்க. Everybody believes that you have been born again in Christ. ஓகே, எப்படி நம்ம பிறந்தோம்? இறை வார்த்தையால், ஏசு கிறிஸ்துவால் புதுப்படைப்பாக இருக்கிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தையால் புதுப்படைப்பாக இருந்திருக்கிறோம். ஜீசஸ்க்கு எந்த நோயும் கிடையாது. ஹி வாஸ் பர்ஃபெக்ட். அவருடைய உடலில் எந்த நோய் இருந்தது கிடையாது. அவருடைய வார்த்தையால் நம்ம புதுப்படைப்பாக இருக்கிறோம். வார்த்தையில் ஒரு குறையும் கிடையாது. 7 முறை புடமிடப்பட்ட பரிசுத்தமான இறை வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையில் நம்ம பிறந்திருக்கும் போது நம்மளுக்கும் நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். How are we born again? We are born again by the Word of God. There is no impurity, imperfection in the Word of God. The Word of God is refined 7 times and it is perfect. So when we are born of the Word of God, we also become perfect. ஓகே, இதில் இருக்கிற யாருக்காவது கேன்சரை குறித்து பயமோ இல்லை கேன்சரோ இருந்தாலும் தயவுசெய்து சேட்டில் போடுங்க. வில் ப்ரே ஃபார் தம். இஃப் யூ பிலீவ் திஸ், தட் கேன்சர் வில் வேனிஷ் இமிடியேட்லி ஃப்ரம் யுவர் பாடி. இல்லை ஃபியர் இருந்தாலும், எங்கள் அப்பாவுக்கு இருந்தது இல்லை எங்கள் பெரியப்பாவுக்கு இருந்தது அதனால் எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தாலும், யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் தட். If any of you here have a fear that you might get cancer, or you're afraid of cancer, or you have a cancer already now, please put it on chat and we'll pray for you. ஓகே, ஒரு சகோதரர் போட்டிருக்காரு. இல்லை போடலை. he said amen. I think he just put amen. யாருக்காவது ஜெபிக்கணும், யாருக்காவது பயம் இருந்ததுன்னா தயவுசெய்து போடலாம். நீங்கள் காமனாக போடணுன்னு போடலாம், எனக்கு ப்ரைவேட்டாக போடணும்னு போடலாம். கேன்சரை குறித்து பயம் இல்லை டயபெட்டிக்ஸ் எனக்கு இப்போ அப்பா அம்மாவுக்கு இருந்து அதனால் வந்துடுச்சு. பட் ஆனால் இப்போ நீங்கள் விசுவசிக்கணும். நான் இப்போ வந்து கடவுளுடைய வார்த்தையால் புது படைப்பாக மாறி இருக்குன்னு விசுவசிச்சிங்கன்னா அந்த நோய் ஒரு செகண்டில் உங்களை விட்டு மறைந்து போகும். If any of you here have cancer, or you have a fear of cancer, or if you're like have a fear of genetically disease like diabetes, you can put it here on the chat, or you can chat to me in private. And we believe that with the Word of God, we are born and we are made anew, so that this will leave us immediately. Okay, Brother Joey, who's that? Mama. Okay. Jospin Shanti. Okay. ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு சுகர் இதுக்காக டயபெட்டிக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. Can we pray? Sister Josephine Shanti. Sister, can you... One of the sisters சொல்லுங்க has requested to pray that she has diabetes. Can we all pray for her? One second. நீங்கள் அன்மியூட் ஒரு செகண்ட் அன்மியூட் பண்ணுறேன் சிஸ்டர். உங்களுக்கு என்ன பேரில் இருக்கிறீங்க நீங்கள்? வினோத்னு ஒருத்தர் இருக்காரு. சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே. சிஸ்டர் என்ன உங்களுக்கு இதான் சுகரா சிஸ்டர்? ஓகே, எவ்வளோ இருக்குது சிஸ்டர் உங்களுக்கு? டபுள் செஞ்சுரி போட்டுருக்குறீங்க. வெரி குட். டோன்ட் வரி, இன்னைக்கு குறைச்சிட்டு வராண்டவர்.
முதல்ல நீங்கள் நம்புறீங்களா சிஸ்டர் இயேசு கிறிஸ்து புது படைப்பை உங்களை மாற்றிருக்காருன்னு? நம்புறேன் பிரதர். இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்திடுவார் நம்புறீங்களா? குணப்படுத்துவார் நம்புறீங்களா? குணப்படுத்திட்டாருன்னு நம்புறீங்களா? குணப்படுத்திட்டார் நம்புறேன். வெரி குட், வெரி குட். வெரி குட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, குட். பிரதர் இருதிராஜ் எங்க ஒரு செகண்ட் லைன்ல தான் இருக்கீங்களா? I'll just எங்க இருதிராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். ப்ரே பண்றீங்களா? ஓகே. ஆமா, ஒரு பிரதர் உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ஏதோ கேன்சர் போட்டுருந்தார். ஜோயியா? எந்த ஜோஸ்? ஜோஸ் பிரதரா? இருங்க அவங்க பிரதர் உங்களை அன்மியூட் பண்ணி வரவங்க வச்சுருங்க. இதில் இருக்காரு வினோத், அவங்கள அன்மியூட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து உங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க பிரதர் வினோத். சரி, இங்கே ப்ரேயர் வரவங்க நோயோடு யாரும் இருக்கக்கூடாது. கடவுளுடைய விருப்பம் கிடையாது. வி டோன்ட் வாண்ட் எனிபடி டு பி சிக் அண்ட் கம் ஃபார் த ப்ரேயர். போகும்போது நோய் குணமாகி போயிடணும். ஓகே பிரதர் ஜோஸ், உங்கள் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா? சரி, ஜீசஸ் போன எந்த இடத்துலையும் நோய் வந்தவங்க நோயோடு திரும்பி போனது கிடையாது இல்லையா? பைபிளில் நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கிட்ட நோயோடு வந்த யாரும் திரும்பி நோயோடு போனது கிடையாது. தே ஆல் ஹீல்டு. இயேசு கிறிஸ்து நீங்கள் பைபிள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அனைவரையும் குணப்படுத்தினார்னு இருக்குது. இயேசு கிறிஸ்துவிடம் வந்த அனைவரையும் குணப்படுத்தினார். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருவரும் குணமாக வேண்டும், அப்படி தான், அதுதான் கடவுளுடைய விருப்பம். எஸ் பிரைட். So anyone who had come to Jesus Christ, they were all healed. The will of God is that whoever comes to him will be healed and perfect like him. That is what his will and his desire is. பிரதர் நம்ம அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. நம்ம வக்ராலேருந்து வருவாங்களே. சரி பிரதர், உங்கள் அப்பாவுக்கு தானே உடம்பு சரியில்லை? அப்பாவுக்கு இல்லையா? ஓகே. இருதிராஜ் பேர் இவங்க நம்ம கிளீட்டஸ் தானே உங்கள் பேர்? பிரதர் கிளீட்டஸுடைய ஃபாதருக்கு கேன்சர் பிரதர், அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணோம். நம்ம வினோத் பிரதர் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி, அவருக்கு வந்து இது சுகர் ஜோஸ்பின் சிஸ்டருக்கும் சுகர் நினைக்கிறேன். ஓகே. ஜோஸ் பிரதர் யாருக்கு ப்ரேயர் பண்ணோம்? ஓ, அனிதா சிஸ்டர் அம்மாவுக்கா? என்ன சுகரா? ஓகே சரி, ஓகே. பிரதர் அந்த கேன்சர் ரெண்டும் செகண்ட் பண்ணுங்க, முதல்ல இது ரெண்டு பேருக்கும் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஒரு செகண்ட் பிரதர். எஸ் பிரதர் ஜஸ்டின். பிரதர், என்னோட ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியருக்கு கொரோனா பாசிட்டிவ். கிறிஸ்து விசுவசிக்கிறாரு, முஸ்லிமா இருந்தாலும் கிறிஸ்து விசுவசிக்கிறாரு. ஓகே. பிரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணாரு காலையில. ஓகே. பிரேயர் கலீம் சகோதரர் கலீம். கிறிஸ்டினா? அவர் முஸ்லீம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இவங்க முடிச்சோன்னா நான் ப்ரேயர் பண்ணுறேன் பிரதர். அவருக்கு பண்ணலாம். இது கரோனாவுக்கு ப்ரேயர் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. வில் ப்ரே ஃபார் தட் டெஃபினெட்லி. எஸ் பிரதர், கோ ஹெட். அப்பா பிதாவே, அன்பான இயேசுவே, தூய ஆவியானவரே, ஒரு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை தந்ததற்காகவும் எங்களை ஒரு மனதோடு இதோ இந்த ஜெப வேளையில் இணைத்தமைக்காகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு சகோதர சகோதரிகளையும் உடைமைகள் எல்லாருக்கும் கொடுக்கின்றீர் என்பதை நீர் இந்த ஜெப வழியாக எங்களுக்கு நீர் உணர்த்தி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலை இதோ சகோதரர் வினோத், சகோதரி ஜோஸ்பின், இவர்களின் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த வேளையில ஆண்டவரே, தூய ஆவியானவரே, இதோ ஒரு மேல் நிழலாடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நீ சொல்ல இருக்கின்றீர், லூக்கா 10:19 வசனத்தின்படி பாம்புகளையும் தேள்களையும் மிதிப்பதற்கு அந்த சக்தியை எழுப்புவதற்கு உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் என்று சொல்ல இருக்கின்றேன். அந்த வல்லமுள்ள அதிகாரத்தினாலே இதோ இந்த வேளையில ஆண்டவர் சுகர் பிரச்சனை கொண்டு வருகிற எல்லாத்தையும் சக்திகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி நித்திய பாதங்களுக்குள்ளாக நீர் என கொடுத்த அதிகாரத்தின் பேரில் ஏறுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் தூய ஆவி தங்குகின்ற ஆலயம், இதோ இயேசு கிறிஸ்து தங்குகின்ற ஆலயமாக இருக்கின்றபடியால்
இந்த ஆலயத்தை தொடுவதற்கு எந்த தீய சக்திக்கும் அதிகாரம் இல்லை. இந்த வேளையிலே அந்த தீய சக்திகளான இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நித்தியபாதர்களாக ஏறுகிறேன். இதோ அந்த பிரச்சனைகளை ஆண்டவரே, இதோ சுகர் பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவர், சுரப்பிகள் அதிகமாக சுரப்பதற்கு இதோ தூண்டுகின்ற எல்லா தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நித்தியபாதர்களாக ஏறுகிறேன். இந்த மலைகளை பார்த்து நீ பேசு என்று சொன்னீர் ஆண்டவரே. இறைவா, இதோ இந்த வேளையிலே இந்த மலைகளோடு பேசுகின்றேன் ஆண்டவரே. இதோ இந்த ரத்த ஆண்டவரே அழுத்தத்திற்காக ஆண்டவரே, ஹை பிரஷர் கொண்டு வருகின்ற அந்த சுகர் பிரச்சனை கொண்டு வருகின்ற இதோ அந்த சுகர் பிரச்சனையோடு பேசுகின்றேன். இதோ இந்த வேளையிலே இதோ அந்த சுரப்பியிட பேசுகின்றேன் ஆண்டவரே. இதோ இந்த சுரப்பி இதோ அது சரியாகும்படியா, நீ சரியான அளவு சுரக்கும்படியா இந்த வேளையில கட்டளை எடுக்கிறேன். இதோ இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை எடுக்கிறேன். இதோ இந்த உடலுக்கு எந்த அளவு தேவை என்பதோ அந்த அளவுக்கு நீ சரியாக சுரக்கும்படியாக இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன். இதோ பேங்க்ரியாஸ் அது இதோ சுரப்பி இதோ இந்த வேளையில சரியான அளவு சுரக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன். இதோ சுகர்கள் இப்பொழுது நார்மலாகும்படியா கட்டளை எடுக்கிறேன். இதோ 200, 250 எத்தனை இருந்தாலும் இந்த வேளையில எல்லாம் நார்மலாகும்படியா இயேசு நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். இதோ சகோதரி சகோதரனே, இதோ இந்த வேளையில அந்த ரத்த reduce அளவு இதோ குறைந்து கொண்டிருக்கிறது. sugar reduce in Jesus name. Reduce, let the sugar level reduce in Jesus name right now. Right now reduce in Jesus name. Reduce in Jesus name. Reduce. Yes, let the pancreas function perfectly on time. Yes, let the insulin produce properly in Jesus name. Let the insulin produce right now in Jesus name. ஆண்டவரை நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தின் வேளையில மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் வேளையில நாம மகிமைப்படுத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இறைவா, அந்த வேளையிலே பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை நித்தியத்திற்கு நிரந்தரமாக அவரோடு இருப்பதற்கு இதோ அந்த வேளையில ரத்தத்தாலே முத்திரையிடும்படியாய் இதோ அந்த வேளையில் ஜெபிக்கிறேன். முத்திரையிடுகிறேன் ஆண்டவர். நாமத்தினாலே முத்திரையிடுகிறேன். இதோ இந்த சுகர் அளவு சரியானபடி எப்பொழுதும் இருக்கும்படியாக அந்த வேளையில முத்திரையிடுகிறேன். இயேசு ஜெயப்படுகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த வேளையில சகோதரர் கிளிட்டஸ் அவருடைய தந்தையும் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இதோ சிஸ்டர் அனிதா அவருடைய தாயாரையும் இதோ கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கின்றேன். அந்த அவர்களை நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இவர்களின் விசுவாசத்தின்படி ஆண்டவரை அவர்கள் குணமடைவார்கள். எவ்வாறு 100 தலைவன் ஆண்டவரை உம்மிடத்தில் ஓடி வந்து என் ஊழியனை நீ காப்பாற்றும் என்று ஓடி வந்த பொழுது அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவரை அவன் அந்த ஊழியன் ஆண்டவரை விடுதலை பெற்றுக்கொண்டான். இதோ இவர்களின் விசுவாசத்தின்படி ஆண்டவர் இந்த நாளிலே நீ குணம் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ நாம மாற்றிடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. இதோ இந்த வேளையில இதோ தீய சக்தி அது ஆண்டவரை இதோ அந்த செல்கள் ஆண்டவரை அந்த செல்கள் வளர்ச்சி வருவதற்கு இதோ கொண்டு வருகின்ற எல்லா தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நித்தியபாதர்களாக எறிகிறேன். இதோ இந்த கேன்சரை கொண்டு வந்த எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினாலே கட்டி நித்தியபாதர்களாக எறிகிறேன். ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேரில் லூக்கா 10:19 மார்க் 16:17 வசனத்தின்படி எல்லா செல்களையும் ஆண்டவரை எல்லா தீய சக்திகளை இதோ செல்களை அதிகரிக்க செய்கின்ற எல்லா தீய சக்திகளையும் இதோ அந்த கேன்சரை கொண்ட தீய சக்திகளையும் கட்டி நித்தியபாதர்களாக எறிகிறேன். ஆண்டவரை இதோ நீ மலைகளை பார்த்து பேசு என்று சொன்னீர் ஆண்டவரை. இதோ இப்பொழுது ஆண்டவரே இதோ அந்த செல்களோடு பேசுகின்றேன். இதோ அந்த வேளையிலே ஆண்டவரே அந்த செல்கள் மேல் இதோ நீர் சபித்த அத்தி மரத்தின் சாபத்தை எடுத்து வைக்கின்றேன். ஆணிவேர் பட்டு போகும்படியா இயேசு நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இந்த வேளையிலே முழுமையாக இயேசு நாமத்தினாலே இதோ அந்த ஆணிவேர் பட்டு போகும்படியா கட்டளையிடுகிறேன். இதோ அந்த செல்கள் பரவி இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இப்பொழுது எல்லாம் உதிர்ந்து போகும்படியா கட்டளையிடுகிறேன். எவ்வாறு பட்ட மரத்துல இலைகள் இல்லாதபடி எல்லாம் உதிர்ந்து போவது போல இப்பொழுது அந்த செல்கள் எல்லாம் உதிர்ந்து போகும்படியா இயேசு நாமத்தில கட்டளையிடுகிறேன். எங்கெங்கெல்லாம் இந்த கேன்சர் பரவி இருக்கின்றதோ எல்லாம் இந்த வேளையில கலந்து விழும்படியாய் இதோ உதிர்ந்து போகும்படியா இயேசு நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இப்பொழுது ரைட் நவ் எல்லாம் எப்பொழுது உதிர்ந்து போகும்படியா இயேசு நாமத்தில கட்டளையிடுகிறேன். எந்தெந்த இடங்களில் எல்லாம் பாதிப்பு எல்லாம் இப்பொழுது சரியா கட்டளையிடுகிறேன். இதோ இந்த வேளையில இதோ ஏஞ்சல்களை இதோ இந்த வேளையில உங்களுக்கு இயேசு நாமத்தினாலே சொல்லுகிறேன். இதோ உடைந்து போன இதோ நைந்து போன எல்லா ஸ்பேர் பார்ட்டுகளை இப்பொழுதே நீங்கள் இதோ மாற்றும்படியா உங்களுக்கு இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே இப்பொழுது எல்லா
இதோ தேய்ந்து போன அழிந்து போன பாகங்கள் எல்லாம் இப்பொழுதே மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ பார்ட்ஸ்களை எல்லாம் நீங்க மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடலிலே இதோ பழுதடைந்த எல்லா பாகங்களையும் நீர் இந்த வேளையிலே இதோ நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ மகனே, இதோ மகளே, இதோ உன்னுடைய தந்தையாரும் தாயாரும் இப்பொழுது நலம் பெற்று விட்டார்கள். இதோ அவருடைய உடலில் இருக்கின்ற எல்லா செல்களும் இதோ எல்லாம் உதிர்ந்து போய்விட்டது. இதோ அந்த கேன்சரின் ஆணிவேர் பட்டு போய்விட்டது. அவர்கள் முழுமையான சுகத்தை நான் காண்கிறேன். அவர் உடல்கள் இதோ நார்மல் நிலைக்கு வந்ததை நான் காண்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர் நார்மலாக காண்கிறேன். இந்த வலிகள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. இப்பொழுது வலிகள் எல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கின்றது. அவர் உடல்கள் நார்மலாகி கொண்டிருக்கிறது. மகனை விசுவசிக்கின்ற பொழுது இதோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதோ இந்த வேளையில் அவர்கள் வலிகள் எல்லாம் நார்மலாகி இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இதோ பெற்றுக்கொண்ட விடுதலை நித்தியத்திற்கு நிரந்தர இதோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நித்தியமாக இதோ சொந்தித்துக் கொள்ள இதோ இந்த வேளையிலே உமது கல்வார் ரத்தத்தால் முத்திரிடும்படியாக முத்திரையிடுகிறேன். பாய உணர்வுகள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே இதோ மறைந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வீக அன்புற்றப்பட்டதற்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீ செய்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை விசுவாசத்தின்படி கொடுத்ததுமைக்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை உயிருள்ளது, இரு பக்கம் வெட்டக்கூடிய ஆண்டவரே, இரு பக்கம் வெட்டக்கூடிய கூர்மையான வாளில் இதோ கூர்மையான வாளாக இருக்கின்றபடியால் இதோ உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அறுவடைகள் எல்லாம் இதோ அறுவை சிகிச்சைகள் எல்லாம் நல்ல முறையில் நடந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. ஆமென். ஆமென். Praise the Lord. ஓகே பிரதர், இந்த கொரோனா வைரஸ் அவருக்கு நம்ம கடைசியில் ப்ரேயர் பண்ணலாம். நான் மெயினாக இந்த ஒரு நடுவில் இந்த பாயிண்ட்டுக்காக மெயினாக ப்ரேயர் பண்ண விரும்பினேன். அதாவது பாரம்பரிய பிரச்சனை நம்முடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வரும்ன்றது எப்போ பானகைன் ஆகிறோமோ, நம்ம எப்போ புது படைப்பாக மாற்றமோ அதாட்டும் முற்றிலுமாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம விசுவசிச்சோம்னா. இப்போ அதுக்காக நம்ம ஜெபிச்சோம். ஜஸ்டின் பிரதர் கடைசியில் கட்டாயம் ப்ரேயர் பண்ணலாம் அவருக்கு. ஓகேங்களா? எஸ், யூ வில் கண்டினியூ வித் த மெசேஜ். எஸ் பிரைட். So we'll pray for the corona affected people at the end of the session. Today I wanted to cover mainly when we are born again, all our disease that comes through genetically are completely thrown away and plucked away from our body, because they have no effect on our body because that we are born again with the word of God. Praise the Lord. Definitely pray for the people who are affected with corona, and we'll do that at the end of the session. Praise the Lord. ஓகே, நான் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் திருமுழுக்கின் வழியாக நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ ரோமர் 6வது அதிகாரம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வசனம் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 3 to 7 வரை உள்ள வசனங்கள் படிக்கும்போது நம்ம ஞானஸ்தானம் வாங்கும்போது என்ன இருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தது போல நாமும் மரித்து அவர் உயிர்த்தது போல நாம் அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஸோ அந்த வசனம் அதில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு முறை அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்து நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ். Okay, as we see in Romans, we see that we are crucified with him, buried with him, and also risen through like him. So we are through baptism we become one with him. So this is what we see in Romans chapter 6, where we are crucified, buried, and we are risen with him. I'll explain one of the verse to you. ஓகே, ரோமர் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம இதுக்கப்புறம் பாவத்தில் விழாத இருக்கிறதுக்காக நம்முடைய பழைய இயல்பு என்னது? பாவம் செய்கிறது மனிதனுடைய இயல்பு இல்லையா? ஆதாம் பாவத்தில் விழுந்தான். அதனால் அவங்களுக்கு பின்னால் வந்த எல்லா மனிதனும் பாவத்தில் விழுந்தது மனிதனுடைய இயல்பு. அந்த பாவம் செய்கிற இயல்பு இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. அப்போ இப்போ நம்மளுடைய இயல்பு என்னது? நம்முடைய இயல்பு கடவுளுடைய இயல்பாக மாறிப்போச்சு. பிரைஸ் தி லார்ட். As in Romans chapter 6 verse 6 says that our being which has been crucified with Christ in cross, where our image of doing a sin is crucified
Christ. We are no more a being who will commit sin. Adam committed sin, and through Jesus Christ, this being which is bound to sin is crucified with Jesus Christ on the cross. And we are no more being a being of sin, but we are now a being of Jesus Christ. Praise the Lord. ஆக்சுவலாக நான் மெசேஜ் வேறு ஒரு டைரெக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் நான் இப்போ இங்கே வந்து நிற்கிற இடம் பார்க்கும்போது நம்ம ஹவு டு லீவ் அ ஹோலி லைஃப் எல்லாம் இந்த டாப்பிக்குடைய ஒரு போர்ஷன் தான். ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். நம்முடைய மனித இயல்பு, நம்முடைய பழைய இயல்பு இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. நம்முடைய இயல்பு மாறிடுச்சுன்னு இருக்குது. தட் மீன்ஸ் we cannot do sin because our nature is changed. The old nature is sinful nature. But baptismத்தில் நம்முடைய sinful nature மாறி நம்முடைய நேச்சர் என்னவாயிடுச்சு, we have a nature of Jesus. So what is the nature of Jesus? God is holy. So our nature, நம்முடைய நேச்சர் இப்போது பரிசுத்தமாயிடுச்சு. நம்முடைய பழைய மனித இயல்பாகிய பாவம் அந்த நேச்சர் போயிட்டு நம்மளுக்கு புதிய ஒரு இயல்பு கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த புதிய இயல்பு நம்மளை பரிசுத்தமாக வாழ்கிறது தான் புதிய இயல்பு. இதில் என்ன பிரச்சனைனா, இதை நம்ம நம்பினோன்னா அடுத்த செகண்ட் ஹோலியாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். I had something in mind, but now we have gone in a different direction, and which is also portion of this thing on how to live a holy life. Our very old being is bound to sin, and it does sin. But when we are baptized through in Jesus Christ, our old being, the very old nature which is bound to sin, is no more, and we are no more slaves to sin. So when we are renewed with the Holy Spirit and being a new being, we are going to do what the Lord says, and that is what we are going to do, and how to be holy and how to lead a very holy life. Okay, now I just ஒரு சின்ன இது உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். இப்போ இந்த born againலேருந்து நம்ம ஸ்பிரிட்டில் என்ன இருக்குன்றது கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறத பற்றி கண்டினியூ பண்ணலாமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஜஸ்ட் சேட் பண்ண பார்க்கலாம். I need a suggestion from you whether we should go with how, being born again, or how to lead a holy sinless life. I'll leave the choice to you, and on that we will move forward. Both இன்னைக்கு முடிக்க முடியாது. So we have to either do this or that. How person will be able to complete. Oh, எல்லாம் both. How to live born again. Okay, somebody is saying holy, how to live holy, how to lead a holy life. Anything is okay. How to live, yaar, anything is okay. Okay. Virgin, okay. Okay, fine. We will discuss about பரிசுத்தமாக வாழ்வது எப்படின்றத பற்றி எடுக்கலாம். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பரிசுத்தமாக வாழ்கிறது எப்படின்னு. அதில் டீட்டெயிலாக இருக்கும். பட் இருந்தாலும் சிம்பிளாக we have 1 more hour. அந்த 1 hourல how to எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, we'll move ahead on how to lead a holy life. I have already uploaded a video in detail on how to lead a holy life, but here we have 1 more hour, and we will see how to lead a holy life in this session. Praise the Lord. சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, உடலிலும் மனதிலும். பட் ஆக்சுவலாக அது அவ்வளோ டிஃபிகல்ட் வேலை கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். பரிசுத்தமாக வாழ்வது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. நம்மளுக்கு கஷ்டமாக இருந்ததுக்கு காரணம் நம்ம அப்ரோச் பண்ண விதம் சரியில்லை. நம்மளுக்கு அதனுடைய மெத்தட் தெரியாதனால தான் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பட் ஒன்ஸ் யூ நோ த ஃபார்முலா கிடையாது, ஒன்ஸ் யூ நோ த ஸ்டெப்ஸ், ரொம்ப ஈஸி. பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளுடைய சொந்த முயற்சியில் ஒரு காலத்திலும் பரிசுத்தமாக வாழ முடியாது. பட் கடவுள் கொடுத்த மெத்தடில், கடவுள் கொடுத்த ஒரு சில ரெவலேஷனில் ரொம்ப ஈஸியாக நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். One of the biggest battle for a Christian is how to lead a holy life both in the spirit and in the body. By yourself it is impossible to lead a holy life, but with the Spirit of God it is possible. There are few steps which the God has given through revelations. Me being trying on my own, we have failed many times, but we call it steps or the procedures that the Lord has given, and with that
leading a holy life is very easy. You might not believe that it is easy, but we will see how easy it is through the steps that the Lord has given. ஓகே, எத்தனை பேர் வந்து பரிசுத்தமாக வாழணும் பயங்கரமாக முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கிறீங்க? How many of you here One. have tried vigorously to lead a holy life and have miserably failed? நீங்கள் சேட் பண்ணலாம். மீ ஓகே 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் இது. நான் பரிசுத்தமாக வாழணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சொல்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்கும், பட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் எப்படியும் பாவம் செஞ்சிடக்கூடாது. எஸ், You might find it funny that the very first step to lead a holy life is that don't think too much about leading a holy life. சி என்ன Very நான் easy. நான் Do not put நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் வந்து பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் ப்ரெஷரில் தயவுசெய்து போகாதீங்க. யூ வில் நெவர் கம் அவுட் ஆஃப் தட் ப்ராப்ளம். Okay, let me explain it more. I should not sin, I should not fall into any sin, I should not commit into these kind of sins. Do not pressurize and force yourselves into these kind of situation. At the end, it will definitely lead you to sin. நான் Don't சொல்லுது go into the negative things. நான் சொல்கிறது புரியுதா? சரி, நம்மளுக்கு நிறைய நேரத்தில் என்ன நம்மளுக்கு ஒரு இதுன்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக வாழணும். நம்முடைய எய்மில் பாவம் செஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்கறது கடவுள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நினச்சிருப்போம் இது கடவுள் கொடுக்குறான்னு. இந்த ப்ரெஷர் கடவுள் கொடுக்கறது கிடையாது. பரிசுத்தமாக வாழணுன்ற ப்ரெஷர் கொடுக்குறது டெவில். அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஃப்ரம் டெவில். எஸ். Okay. See, we need to understand one thing very clearly, that being a Christian, we have to lead a holy life. But this pressure is not given by God; it is rather given by the devil. Do not pressure yourselves, saying that you should lead a very holy life. You should lead a very holy life as per the scriptures. Yes, you have to lead, but do not put yourselves into these kind of pressures. And these are not from God, and this is something that is from the devil. எதனால் சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிள் ஆன்சர். மெடிடேஷன். இப்போது நீங்கள் வந்து நான் பாவம் செஞ்சிருக்கணும் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பாவத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையா? இதுதான் டெவிலுடைய ட்ரிக்கு. எப்போ வந்து நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லும்போது unconsciously you are focusing into sin, not Jesus. பைபிள் சொல்லுது எல்லாம் நடந்ததெல்லாம் தூர போட்டுட்டு ஜீசஸை கண்ணு முன்னால் வச்சு ஓடுங்கன்னு இருக்குது. பட் நம்ம பரிசுத்தமாக வாழணும், பாவம் செஞ்சிடக்கூடாது போது நம்மளை அறியாமல் ஏசு கிறிஸ்து மேலே இருக்கிற அந்த பார்வை பாவத்து மேலே திரும்புது. இதுதான் டெவிலுடைய ட்ரிக். அதனால Let me explain எஸ் the trick to you here. When you put the focus on not doing a sin, unconsciously the devil is tricking you to focus on sin. So when you keep saying that you should not be sinning, you should not commit any sin, what you're actually doing is that you are focusing on the sin. And as a Christian, what we should be focusing here is that we should be focusing on Jesus Christ. That's what the Lord says. When you are born again, when you're new, you leave the old thing and focus on me. But this is what the devil tricks you to do, is that rather than focusing on Jesus, it makes you to focus on the sin. Praise the Lord. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்குறது ஏவாள் எடுத்துக்கோங்க. ஏவாள் என்ன பண்ணாங்க? இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நான் செத்து போவேன்னு நினச்சாங்க. என்ன பண்ணாங்க? கடைசியில் அந்த கனியை சாப்பிட்டாங்க. Praise the Lord. See what Eve did. She kept thinking I should not be eating the fruit from this tree, and she was saying this fruit of this tree is forbidden. At the end, she went and ate the fruit, and we all fell into sin. ஓகே, இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா? When you do not think on something, will you be able to do that? இம்பாசிபிள் இல்லையா? ஒரு விஷயத்தை நினைக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது. அப்போ ஈஸியஸ்ட் மெத்தட் என்னது? பாவத்தை பற்றி நினைக்காம ஜீசஸை பற்றி நினைங்க, ஜீசஸுடைய வார்த்தையை பற்றி நினைங்க, அவருடைய வாக்குறுதியை பற்றி நினைங்க. ஸ்லோவாக இந்த சின் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளில போகும். Praise the Lord. So the thing is that if you're not thinking of sin,
it will automatically leave you. And if you start focusing and thinking about Jesus Christ, sin will automatically leave you, and you need not leave sin, and sin will leave you, and you will be more focused on Jesus Christ, and you will start leading a holy life. ஓகே, இப்போது ஜஸ்ட் ஒரு கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற ஒரு வார்த்தை மட்டும் தியானம் பண்ண பார்க்கலாம். கண்களை மூடிக்கோங்க. Let's close your eyes and focus and meditate on what I'm saying. ஓகே, ஆன்டி-டெரரிசம். Anti-terrorism. இந்த ஆன்டி-டெரரிசம் இந்த வார்த்தையை ஜஸ்ட் ஒரு 3 minutes மெடிடேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்டி-டெரரிசம். Can we meditate the word anti-terrorism for 3 minutes? Just close your eyes. Anti-terrorism. கண்களை மூடி anti-terrorism என்ற வார்த்தை தியானிப்போம். Anti-terrorism. Anti-terrorism. ஓகே, கண்களை திறக்கலாம். நீங்கள் உங்கள் கண்ணில் என்ன பார்த்தீங்கன்றது Open our eyes. இல்லை உங்கள் மைண்டில் என்ன வந்ததுன்றது தயவுசெய்து டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் மனசில் என்ன வந்ததுன்றது. ஆர்மி. Type in and share what you saw in your mind, what you envisioned in your mind. ஆர்மி, கன். ஓகே, வேறு டெரரிசம், வார், வெப்பன்ஸ். Very good. X dead and X something. Okay, war. Okay, good. Right, you are all telling a right thing. Ipo, what was my word? Anti-terrorism. அப்போ என்னது? Anti-terrorism peace. ஆனால் உங்கள் மனசில் என்ன வந்தது? எல்லாருக்கும் எல்லாம் டெரரிசம் தான் வந்தது. மோஸ்ட் ஆஃப் த என்ன போட்டிருக்காங்க? வெப்பன்ஸ், டெரரிசம், வார், கன். பட் நான் சொன்னது என்ன சொன்னேன்? Anti-terrorism. That should, so the meaning of anti-terrorism is peace. பட் ஆனால் சொன்ன விதம் என்னது? when I கேர்ஃபுல்லாக கவனிங்க, உங்கள் மைண்ட் வந்து நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணாது. when I say anti-terrorism, you are not taking peace, you are thinking terrorism. this is the problem. இதே மாதிரி தான் நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது என்ன ஆகுது? பாவம் செய்கிறோம். our mind don't take that, okay பாவம் செய்யக்கூடாது நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு எடுக்காது, பாவன்றது மட்டும்தான் எடுக்கும். அதனால தான் பாவம் செய்யக்கூடாதுன்றது விட்டுருங்க. ஐ ஆம் ஹோலின்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாவீங்க. உங்களுக்கு When I asked to meditate on anti-terrorism, I could see a lot of people saying that they visioned or saw a weapon war fight and terrorism. But I had asked you to meditate on anti-terrorism. The meaning of anti-terrorism is peace. But our mind automatically saw terrorism and acts of terrorism. This is what we should be learning from this. When our mind starts saying, I should not sin, I should stop sinning, I should go away from sin, inadvertently we always end up doing the sin. When you stop that and when you start focusing on the holy life and leading a holy life, we will be going towards the holy life and not towards sin. Praise the Lord. So first step, don't focus on sin. பாவத்தை விட்டுறணும் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ண பிஸை உங்களால் விட முடியாது. இது டெவில் கொடுக்குற ப்ரெஷர். நீங்கள் உங்களை அறியாமல் பாவத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானே உங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தர். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் இருக்குது. ரோமர் 6:22. எஸ், ரைட். In the Old Testament, the Bible, God says, I am the God who relieves you from your sin. But in the New Testament, He says, I have already relieved you of your sin in Romans chapter 6. ஓகே, யாராவது ரோமர் 6:22 முடிஞ்சால் சேட்டில் போடுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 6:22, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள், இதனால் வருவது தூய வாழ்வு, இதன் பயனோ நிலை வாழ்வு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பாவத்திலிருந்து ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அப்போது இது சொல்கிறது யூ ஆர் ஆல்ரெடி டெலிவர்ட். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்க போகிறீங்கன்னு சொல்லலை. இறை வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஏற்கனவே பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். The Bible clearly tells you that you have already been relieved of your sin.
and now you are here to serve God. The Bible did not say you will be relieved. The Bible says that you are already relieved. You have been free from Delivered. sin, meaning that you are free now. You are free from what your bondage and sins already. Praise the Lord.